கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தியானத்திற்காக நான் எடுத்துக்கொண்டதான வேத பகுதி 37ஆம் சங்கீதம் 4வது வசனம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். இந்த வசனம் சொல்லுகிற பிரகாரமாக உலகத்தை வெறுக்கிறவர்கள் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருப்பார்கள். நாம் உலகத்தை வெறுப்போமே ஆகில் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கிறவர்கள் கர்த்தரை மாத்திரம் மகிழ்ச்சி, என்னுடைய சந்தோஷம் என்று எண்ணுகிறவர்கள் உலகத்தோடு கூட அவர் வாழ மாட்டார். உலகத்தை வெறுத்தால் மாத்திரமே கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியாக இருக்க முடியும். பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே ஒரு மனுஷனுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய அநேக காரியங்கள் உண்டு. சாலமோன் ஞானி சொல்கிறார், உன் மனம் சொல்லும் இடங்களெல்லாம் போ, காரியங்களெல்லாம் செய், பேச்சையெல்லாம் பேசு, இதனால் உன் இருதயம் எவ்வளவு சந்தோஷப்பட்டு பூரிக்க முடியுமோ அவ்வளவு மகிழ்ச்சியையும் அனுபவி. ஆனால் எல்லாவற்றிற்கும் நியாய தீர்ப்பு என்று ஒன்று இருக்கிறது. அந்த நாளிலே அது நன்மையானாலும் தீமையானாலும் அதற்கேற்ற கணக்கை கர்த்தருக்கு ஒப்புவிக்க வேண்டும். பிரசங்கி 11:9 பார்க்கிறோம். அப்படியானால் இந்த உலகத்தின் காரியங்களிலே நாம் அனுபவிக்கின்ற மகிழ்ச்சி உண்மையானதும் அல்ல, நிரந்தரமானதும் அல்ல, இருதயத்திலே திருப்தியை உண்டாக்குகிறதும் அல்ல, கர்த்தர் அங்கீகரிக்கிறதும் அல்ல. உண்மையான பூரிப்பும் மன மகிழ்ச்சியும் கர்த்தருக்குள் தான் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூறுகிறது என்று ஏசாயா 61:10 வாசிக்கிறோம். அன்பானவர்களே, கர்த்தருக்குள் நாம் அனுபவிக்கிறதான உண்மையான மகிழ்ச்சி ஏதோ முகத்திலிருந்து உண்டாகிறதல்ல, இருதயத்தின் அடித்தளத்திலிருந்து உருவாகிற பூரிப்பு. இந்த பூரிப்பே தெய்வீகத்தின் நித்திய ஆசீர்வாதத்தை ஒரு மனுஷனுக்குள் கொண்டு வருகிறது. அவனுடைய மன விருப்பங்கள் யாவும் கர்த்தருக்குள் நிறைவேறப்படுகிற அநேக நேரங்களில் சத்ரு இந்த மகிழ்ச்சியை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து வேறறுக்க முயற்சி செய்கிறான். கிறிஸ்துவுக்குள் நிறைவேற்றப்படுகிறதான அநேக அந்த மகிழ்ச்சியை அநேக நேரங்களிலே சத்ரு எடுத்து போடவே முயற்சியை அவன் மேற்கொள்கிறான். காரணம், அவன் திருடன். தேவன் தருகிறதான மகிழ்ச்சி வெளியேறப்பட்டது மட்டுமல்ல, இந்த மனமகிழ்ச்சி ஒரு மனிதனுக்குள் பல விதங்களிலே மாற்றங்களை உண்டாக்குகிறது. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்கள் பலன் என்று எரேமியா 8:10 வாசிக்கிறோம். மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம் என்றும் நீதிமொழியில் வாசிக்கிறோம். மனமகிழ்ச்சி உன்னத ஸ்தலங்களுக்குள்ளும் நம்மை கொண்டு போய் சென்று விடுகிறது. மனமகிழ்ச்சி நம்மை உன்னதமான இடங்களுக்கு நம்மை கொண்டு போய் சென்று விடுகிறது. சுதந்திரத்தினால் நம்மை போஷிக்கிற, யாக்கோபினுடைய சுதந்திரத்தினால் நம்மை போஷிக்கிறார் என்று வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். ஆகவே பிசாசு இப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிக்கக்கூடாதபடி முறிந்த ஆவிகளை நமக்குள் கொண்டு வந்து தந்திரமாய் நமக்குள் அவனுடைய விஷத்தை, சமாதான குறைச்சலை விதித்து விடுகிறான். நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இப்படித்தான் தேவன் தருகிற மனமகிழ்ச்சியை அனுபவிக்க முடியாதபடி, இதயத்தின் வாஞ்சைகள் நிறைவேறாதபடி சத்ரு பல விதங்களில் உங்களை நெருக்கி கொண்டிருக்கலாம். இந்த நிலைமை மாற வேண்டுமானால் உலகத்தின் மகிழ்ச்சியை விடுத்து லௌகீக பூரிப்பை உதறிவிட்டு இயேசுவோடு சஞ்சரிக்கிற ஒரு மகிழ்ச்சியின் வாழ்க்கைக்குள் அடைக்கலம் புகுந்து விட்டால் நீங்கள் அனுபவிக்க வேண்டிய மகிழ்ச்சியை சத்ரு ஒரு நாளும் அபகரிக்கவே முடியாது. தேவன் தம்முடைய ஒப்பற்ற சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் உங்களுக்கு வாழ்க்கையிலே விளங்க செய்வதற்கு முன்பு அவருடைய தெய்வீக ஆறுதல் உங்களோடு கூட மூலம்
வனாந்திர வாழ்க்கை ஏதேன் தோட்டத்தைப் போல செழிப்பாய் மாறும். அவாந்திர வெளி போல காணப்படுகிற உங்கள் வளர்ச்சியின் வாழ்க்கை தேவன் உலாவுகிற ஒரு மகிழ்ச்சி பூங்காவாய் மாறும். அப்போது சந்தோஷம், மகிழ்ச்சி, துதியின் கீதங்கள், ஆடல் பாடலின் சத்தம் உங்கள் எல்லையின் சுதந்திரமாக மாறிவிடும். உங்கள் ஜீவியம் கர்த்தருக்குள் எப்போதும் மகிழ்ச்சியாய் காணப்படவும் உங்கள் மனவிருப்பங்களை ஆண்டவர் நிறைவேற்றும்படியாகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊக்கமாய் ஜெபிக்கிறோம். மனம் கலங்காதிருங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்யப்போகிறதான நன்மைகளை தயவுசெய்து எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதிருங்கள். மகிழ்ச்சியாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள். கர்த்தருக்குள் வருகிறதான அந்த மனமகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள உலகத்தை வெறுத்து ஜீவிக்கும் பொழுது கர்த்தருக்குள் இருக்கிறதான அந்த நிரந்தரமான சந்தோஷத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தர் உங்களை தொடர்ந்து அந்த சந்தோஷத்துக்குள்ளே நடத்துவாராக, மன மகிழ்ச்சிக்குள்ளாய் நடத்துவாராக. ஆமென். God bless you.